ஸோ மகர ராசி ஆன்மீக ரீதியான செயல்கள் செஞ்சுட்டு இவங்க எந்த காரியம் மேற்கொண்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும். ஒரு மனநிலையோடு செய்வாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் லைஃப்லேயே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணணும்? இந்த அன்பாலேயே மூழ்கடிக்க பார்க்குறாங்களோ அந்த பர்சன் கிட்ட இருந்து இவங்க தள்ளி இருக்கணும். ஏன்னா இவங்களோட மென்டாலிட்டிக்கோ இவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கோ அப்படியாப்பட்ட பர்சனுக்கோ கனெக்ட் ஆகாது. மகர ராசியில் இருக்கக்கூடிய ஹிடன் ஸ்ட்ரென்த் என்ன மேம்? இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க, நல்லது செய்வாங்க. ஃபினான்ஷியலாக அந்த ஃபேமிலி செட்டில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் தான், அது ஹிடன் ஸ்ட்ரென்த் அது. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணா அது சக்சஸ் ஆகும்? ஸோ மகர ராசி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணால் சக்ஸஸ் ஆகும் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்மீக ரீதியான விஷயங்களை மேற்கொள்ளலாம். இப்போ ஏதாவது கோயில் போயிட்டு வர்றது, கோயில் போயிட்டு வந்து காரியம் செயல்கள் செய்யறது, சாமி கும்பிட்டுட்டு செய்யறது, இல்லை ஏதாவது தியானம் பண்றது, மேனிஃபெஸ்டேஷன் பண்றது. ஆன்மீகம்னா உடனே சாமி கும்பிட்றது, கோயில் போகிறது, இது ரெண்டு மட்டும்தான் கிடையாது, அதுவும் செய்யலாம். அதற்கு மேற்கொண்டு நிறைய ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஆன்மீக ரீதியா புக்ஸ் படிக்கிறது, ஒரு ஸ்லோகன் கேட்கறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான செயல்கள் செஞ்சுட்டு இவங்க எந்த காரியம் மேற்கொண்டாலும் கண்டிப்பா அவங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா வந்து முடியும். ஏன்னா ஒரு நிலையோட ஒரு மனநிலையோட செய்வாங்க. செய்யக்கூடிய காரியம் அழுத்தம் திருத்தமா அந்த செயல் ரொம்ப சிறப்பா ஈடுபடுவாங்க. ஓகே, இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சாமி கும்பிட்றதுன்றது நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நிறைய பேர் மகரம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி கலர்ஸ் வேர் பண்ணால் அது இன்னும் சக்ஸஸாக இருக்கும் மேம்? ஸோ இவங்க வந்து ஆரஞ்சு கலர்ஸ் வேர் பண்ணலாம். ஆரஞ்சு அண்ட் க்ரீன் கலர் வந்து வேர் பண்ணலாம். வேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கலர்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்தெந்த பொருட்கள்லையோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர், கிரீன் கலர் பர்ஃபெக்டா ஆன்மீகத்துக்கு கனெக்ட் ஆகுது மகர ராசி என்பவர்களுக்கு. சூப்பர் மேம். மகர ராசி என்பவர்கள் இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து அவங்க கூட வச்சுக்க கூடாது, இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் லைஃப்லயே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பர்சன்ஸ் அவாய்ட் பண்ணணும்? ஸோ மகர ராசி யார் இவங்க கிட்ட வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க மேல எனக்கு அதீத அன்பு அக்கறை இருக்கு, இப்படி யாரெல்லாம் வந்து இவங்களை ரொம்ப அந்த அன்பாலேயே மூழ்கடிக்க பாக்குறாங்களோ அந்த பர்சன் கிட்ட இருந்து இவங்க தள்ளி இருக்கணும். ஏன்னா இவங்களோட மென்டாலிட்டிக்கோ இவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கோ அப்படியாப்பட்ட பர்சனுக்கோ கனெக்ட் ஆகாது, பெரிய கிளாஷ் வரும். ஸோ அதனால பாதிக்கப்படக்கூடியவங்க ஃபைனலா பார்க்கும்போது இவங்களா தான் இருப்பாங்க. அதனால அந்த மாதிரியான பர்சன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஓகே, இது வந்து புதுசா இருக்கு. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து அன்பா இருக்க பர்சன் தான் கூட இருக்கணும்னுவாங்க. ஆனா மகர ராசி என்பவர்களுக்கு வந்து அன்பா கேரிங்கா இருக்க பர்சன் செட் ஆகாதுன்றீங்க. ஆமா, அவங்களால பிரச்சனைகள் வரும் நாளடைவுல. அது எதுவுமே அளவுக்கு மீறினால் அது அமுதமும் நஞ்சு தானே. அன்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம வாங்குற நம்மளுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். என்ன சும்மா போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்டியா, எங்க இருக்குன்னு. ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தா அன்பால கேட்டா கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு முக்கியமான வேலையில இருப்போம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் இதுவே அது நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு மன ரீதியா ஒரு உளைச்சலை கொடுத்துரும். இன்னொன்னு என்னன்னா, இவங்க கேட்காதப்போ அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணும் போது இவங்க எதிர்பார்த்தாலும் அது கிடைக்காது. அதனால ரொம்ப இவங்க பாதிப்புக்குள்ளாயிடுவாங்க. அதனால பாதி நாள் வாழ்நாள்ல பாதி நாள் இதுலயே போயிடும். ஸோ அதனால அப்படியாப்பட்ட பர்சனை முன்னாடி அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சூப்பர். ஸோ இப்போ மகர ராசி என்பவர்கள் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஸோ இந்த பழக்கத்தை வந்து அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்ண முடியும்னா என்ன மாதிரியான பேட் ஹேபிட்ஸ் கைவிடணும்? ஸோ இவங்க என்ன மாதிரியான பேட் ஹேபிட்ஸை கைவிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, ரொம்ப அழகுக்கு முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப கொடுப்பாங்க. எக்ஸ்பென்சிவான பொருட்களை வாங்குறது, ரொம்ப அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள், அழகு சார்ந்த விஷயங்கள், நான் எப்பவுமே நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும், வெளியே அழகாக இருக்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள் அதிகமாக அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, அதை கண்டிப்பாக அவங்க வந்து கைவிடணும். ஏன்னா அதனால நிறைய பொருளாதார இழப்பும் அவங்களுக்கு ஏற்படும், அவங்களோட நேர விரயமும் அதிகமாக ஏற்படும். ஓகே, ஸோ அழகுக்கு இம்பார்ட்டன்ட் கொடு. அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. அந்த அழகுபடுத்திக்கிறது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரொம்ப அவங்கள அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ
அவங்க ப்ராக்டிக்கலா எந்த விஷயங்களும் ஷைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. காலம் ஃபுல்லா இதுலயே போயிடும் அவங்களுக்கு. ஓகே ஆக்டர்ஸ் தவிர. ஸோ அப்படியான பர்சனாலிட்டி இவங்க இருக்கிறாங்கன்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். நேச்சுரல் பியூட்டி இஸ் ஒரிஜினல் பியூட்டி. மற்ற விஷயங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பா சார். ஸோ மகர ராசி என்பவர்கள் கிட்ட ஒரு ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஹிடன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் அவங்க வெளியில கொண்டு வந்தா அவங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்ண முடியும்னா மகர ராசியில இருக்கக்கூடிய ஹிடன் ஸ்ட்ரென்த் என்னமா? ஸோ மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஹிடன் ஸ்ட்ரென்த் என்னன்னா, இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க, நல்லது செய்வாங்க, மற்றவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஃபேமிலிக்கு, தன்னோட ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை வெளியே கையேந்திர நிலைமை இல்லாமல் இவங்களே அதை செஞ்சிடணும். ஃபினான்ஷியலாக அந்த ஃபேமிலி செட்டில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் தான், அது ஹிடன் ஸ்ட்ரென்த் அது. ஏன்னா அதுதான் அவங்களோட வாழ்க்கையை ஆக்சுவலாக டெவலப் பண்ணுமே. இப்போ ஃபேமிலிக்கு நான் இதை செய்யணும், ஃபேமிலிக்கு நான் இதை பண்ணணும்னு சொல்லி எடுக்கிற நடவடிக்கை அவங்கள வந்து மேம்படுத்தி எடுத்துட்டு போவோம். இப்போ எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், அந்த ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெருமை வரும், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலிக்கு செய்யறது. அப்போ அந்த ஃபேமிலின்ற ஒரு விஷயத்தால இவங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணுன்றது தான் இவங்களுக்கு நல்லது நடக்கும். அது எப்பவுமே அவங்களுக்கு ஹிடன் ஸ்ட்ரென்த்தாக தான் அங்கே ப்ளே ஆகும். ஓகே சூப்பர். ஸோ மகர ராசி என்பவர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மெசேஜ் என்னவா இருக்கும்? ஸோ மகர ராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, பழைய விஷயங்களே நினைக்க கூடாது எப்பவுமே. அது துரோகமா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல கசப்பான நினைவுகளா இருந்தாலும் சரி, எதையுமே நினைக்க கூடாது. மேற்கொண்டு முன்னோக்கி தான் அவங்க போகணும். எந்த நபர்கிட்டயுமே நீ அன்னைக்கு என்ன இப்படி பேசணும்ல, இந்த மாதிரி சொன்னல, அந்த பேகேஜஸ் கேரி ஓவர் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணாம இருந்தா அவங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். மேற்கொண்டு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியும். ஸோ அதையே நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. அந்த பிரச்சனையாவே தான் இருக்கும். அதனால எப்பவுமே இந்த துரோகம், அந்த பிட்ரேயல், டிசப்பாயின்மெண்ட், இந்த மாதிரியான கசப்பான நினைவுகளை பேகேஜஸா தேக்கி மனதுல குப்பையா வச்சுக்க கூடாது அப்படின்றதுதான் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே, தேவதாசா இருக்கக்கூடாது, ரஜினி சாரோட அண்ணாமலை படத்துல வர மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு எப்பவுமே நிறைய குட் மெமரிஸ் வந்து எப்பவுமே லைஃப்ல அடுத்த கிடத்துக்கு எடுத்துட்டு போவோம். பேட் மெமரிஸ் எப்பவுமே நம்மள டவுனா தான் வச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, யூனிவர்ஸ் வந்து மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மெசேஜ் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். நைஸ் மேம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி என்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.